ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலை கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த crochet curls எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியும் கூட. இதை நம்ம நிறைய crochet ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த கேர்ள்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த crochet curls பண்ணுறதுக்கு ரஃபாக நான் ஒரு 20 செயின்ஸ் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் டசன்ட் மேட்டர் எவ்வளோ செயின்ஸுங்கிறது. ஸோ ஒரு 20 to 25 செயின்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தேர்ட் செயின் ஃப்ரம் த ஹூக்கில் 2 டபுள் crochet பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த செயினில் 3 டபுள் crochet பண்ணுங்கள். அண்ட் அடுத்த செயினில் 2 டபுள் crochet பண்ணுங்கள். அடுத்த செயினில் 3 டபுள் crochet பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு செயினில் 2 டபுள் crochet, ஒரு செயினில் 3 டபுள் crochet பண்ணுங்கள். பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு நேச்சுரலி உங்களோட ஒர்க் ஒரு ஸ்வெல் மாதிரி கேர்ள் ஆக ஆரம்பிக்கும். நேச்சுரலி அது ஒரு கேர்ள் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு செயினில் 2 டபுள் crochet, ஒரு செயினில் 3 டபுள் crochet, இப்படியே பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் வாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோசர் கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் டபுள் crochet கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ண ஆல்டர்னேட்டிவ் 2 டபுள் crochet, 3 டபுள் crochet பண்ணது இந்த மாதிரி கேர்ள்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே லெங்த் உங்களுக்கு வேணும்னா நம்பர் ஆஃப் செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டபுள் crochet பண்ண ஆரம்பிங்க. இன்னும் க்ளோசர் கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே செயினில் இன்னும் கூட டபுள் crochet ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலி அப் டு யூ, நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தானே, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நூலிலை கிண்ணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.